புத்தகங்கள் மக்களிடையே பரவிய போதுதான் இந்தியாவிலே விடுதலை வேட்கை என்பது தொடங்கியது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 1578ஆம் ஆண்டு தம்பிரான் வணக்கம் என்கிற நூல்தான் முதன்முறையாக அச்சிடப்பட்டது. 1774ஆம் ஆண்டுதான் தமிழிலே பைபிள் அச்சிடப்பட்டது. இப்படி புத்தகங்கள் ஒரு நீண்ட நெடிய வரலாறையும் முக்கியத்துவத்தையும் சிறப்பையும் பெற்றிருக்கின்றன என்பதை இந்த புத்தக திருவிழாவிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். புத்தக திருவிழா என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை 50 ஆண்டுகளுக்கு மேல் வயதான அனைவரும் அறிவார்கள். ஒரு காலத்தில் புத்தக திருவிழா என்பது சென்னையில் மட்டும்தான் நடக்கும். சென்னையில் தான் பதிப்பகங்கள் எல்லாம் இருந்தன. சென்னையில் தான் வார இதழ்களும் நாளிதழ்களும் அச்சிடப்படும். மக்களை சென்று சேர்வதற்கான வழிகள் குறைவாக இருந்தன. ஒவ்வொரு மாவட்டத்திலும் புத்தக கடைகள் இருக்கும். ஆனால் அவை பாட புத்தகங்களை மட்டும்தான் விற்கும். நீங்கள் வாசலிலேயே நின்று எந்த புத்தகம் வேண்டும் என்று கேட்டால் கடைக்காரர் எடுத்து தருவார். உள்ளே போய் பார்ப்பதற்கெல்லாம் வசதிகள் கிடையாது. அப்போது ஏதாவது புத்தகம் வாங்க வேண்டும் என்றால் இலக்கியம் சார்ந்ததாக இருந்தால், விஞ்ஞானம் சார்ந்ததாக இருந்தால், சரித்திரம் சார்ந்ததாக இருந்தால் நீங்கள் சென்னைக்கு வர வேண்டும். சென்னையில் நடக்கிற புத்தக திருவிழாவில் அலைந்து புத்தகங்களை நீங்கள் வாங்க வேண்டும். அப்போது போட்டித் தேர்வுக்கு படிக்கிற மாணவர்கள் வாசிப்பதற்கான இடங்களும் இல்லை. ஆனால் இப்போது பல இடங்களில் அரசு நூலகங்களை ஏற்படுத்தி அங்கே மாணவர்கள் படிப்பதற்கான வசதிகளையும் செய்து தருகிறது. புத்தக திருவிழாவை பொறுத்தவரை 1998ஆம் ஆண்டு இந்த காஞ்சிபுரத்தில் 2 நாட்கள் மட்டும் பச்சையப்பன் பள்ளியில் ஒரு புத்தக திருவிழாவை நாங்கள் ஏற்பாடு செய்தோம். ஆனால் அந்த 2 நாள்கள் போதாது என்கின்ற அளவிற்கு காஞ்சிபுரத்து மக்கள் நிறைய பேர் வந்து வாங்கினார்கள். நாம் சரித்திரத்திலே படித்திருக்கிறோம். காஞ்சிபுரம் ஒரு காலத்தில் தொண்டை மண்டலத்தின் தலைநகரமாக இருந்தது என்றும், இங்கே சான்றோர்கள் நிறைய இருந்தார்கள் என்றும், தொண்டை மண்டலம் சான்றோர் உடைத்து என்று கூறப்படுவதையும் வாசித்திருக்கிறோம். எனவே அந்த 2 நாட்கள் நிறைய பேர் வந்து வாங்கினார்கள். இப்போது கூட இந்த உரையை கேட்பதற்காக இங்கே கூடியிருக்கிற மக்களை பார்க்கிற போது தமிழ்நாட்டில் புத்தகங்களை வாசிப்பதன் தலைநகரமாக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய முயற்சியினால் காஞ்சிபுரம் நிச்சயமாக உருவாகும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகவே புத்தக திருவிழாக்கள் நடத்துகிற போது இங்கே வந்திருக்கிற பதிப்பாளர்கள் எடுத்தவுடனே நிறைய விற்பனையாகவில்லை என்று நினைத்துவிடக் கூடாது. நீங்கள் செடியை நட்டால் அது மரமாவதற்கு நாள் பிடிக்கும். அதற்காக நாம் உடனடியாக மரமாகவில்லையே என்று செடியை பிடுங்கிவிட முடியாது. படிக்கிற பழக்கமும் வாசிக்கிற பழக்கமும் மெதுவாகத்தான் மக்களிடையே சென்று சேரும். ஆனால் அது சென்று சேர்கிற போது ஒரு கட்டத்தில் விரைவான வளர்ச்சியை பெற்று அத்தனை பேருமே புத்தக திருவிழாவுக்கு வந்தால்தான் அவர்கள் அறிவுலகத்தில் கௌரவிக்கப்படுவார்கள் என்கின்ற நிலைமை உருவாகும். அந்த நாள் காஞ்சிபுரத்தில் உருவாகும் என்பதை நான் நிச்சயமாக காட்சிப்படுத்தி பார்க்க முடிகிறது. ஆசிரியர்கள் மாணவர்களை எல்லாம் இங்கே அழைத்து வர வேண்டும். பள்ளிகளிலே இருப்பவர்கள் புத்தக கண்காட்சிக்கு சென்று நீங்கள் புத்தகங்களை வாசிங்கள், வாங்குங்கள் என்று உற்சாகப்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஒரு புத்தகம் என்பது ஒரு சாதாரணமான காகித கட்டு அல்ல. அது ஒரு மனிதனையே மாற்றக்கூடிய மகத்தான ஒன்று என்பதை அவர்கள் இதயத்திலே நீங்கள் பதியம் போட்டுவிட்டால் அவர்கள் புத்தக கண்காட்சிக்கு வந்து புத்தகங்கள் வாங்குவதை பெருமையாக கருதுவார்கள் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். இனி ஈத்துவக்கும் இன்பம் என்கின்ற தலைப்புக்குள் நாம் நுழையலாம் என்று கருதுகிறேன். இன்பம் என்பது ஒருவர் தான் நுகர்கிற போது ஏற்படுகிற ஒன்று. அடுத்தவர்கள் நுகர்கிற போது ஏற்படுவது மகிழ்ச்சிதான். ஆனால் ஈத்துவக்கும் இன்பம் என்றால் அடுத்தவர்களுக்கு ஒன்றை கொடுக்கிற போது இன்பம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அது எப்படி மகிழ்ச்சி தானே ஏற்பட வேண்டும், இன்பம் எப்படி ஏற்படும் என்கிற கேள்வி
இங்கே வந்திருக்கிற தமிழ் அறிஞர்களுக்கு ஒரு வேலை தோன்றலாம். அடுத்தவர்கள் நுகர்கிற போது தானே நுகர்வதைப் போல ஒருவர் இன்பத்தை பெற்றால் அதுதான் ஈத்துவக்கும் இன்பம். அந்த உணர்வை தான் பெற்றால் தானே சாப்பிடுவதைப் போல ஏற்படுகிற போதுதான் அது இன்பமாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட இன்பத்தை ஒருவர் தருவதனால் பெறுகிற போது அது ஈத்துவக்கும் இன்பமாக ஆகிவிடுகிறது. பஞ்சாபில் இருக்கிற பொற்கோயிலில் ஒரு நாளைக்கு 50,000 1 லட்சம் பேர் உணவு உண்கிறார்கள். அதற்கு லங்கார் என்று பெயர். லட்சக்கணக்கில் அவர்கள் சப்பாத்திகளை செய்து வருகிற அத்தனை பேருக்குமே இல்லை என்று சொல்லாமல் உணவு பரிமாறுகிறார்கள். அதிலே அவர்கள் இன்பத்தை பெறுகிறார்கள். பலர் இருக்கிறார்கள், 100 ரூபாய்க்கு கொடுத்துவிட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு விளம்பரம் தேடுவார்கள். அப்படிப்பட்டது இன்பமாக இருக்க முடியாது. யாராவது ஒருவர் துன்பப்படுகிற போது ஓடி சென்று நம்முடைய உதவியை நல்குவதுதான் ஈத்துவக்கும் இன்பமாக இருக்கும். ஒரு மெழுகுவர்த்தி இன்னொரு மெழுகுவர்த்தியை ஏற்றுகிற போது எதையும் இழந்துவிடப் போவதில்லை, மாறாக அதனுடைய ஒளி கூடுகிறது. அப்படி நாம் நம்முடைய இன்பத்தை அதிகப்படுத்திக் கொள்வதைத்தான் ஈத்துவக்கும் இன்பம் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திடக்கும் வன்கணவர் என்று சொல்லுகிறார். மற்றவர்களுக்கு கொடுக்கிற போது ஏற்படுகிற இன்பத்தை அறியாதவர்கள் பொருட்களை தாங்களே வைத்துக் கொண்டு இழந்து விடுவார்கள். அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் செல்வத்தை அடைகாப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு இன்பம் கிடைக்காது என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு பசுவும் பன்றியும் சந்தித்தன. அப்போது பன்றி பசுவை பார்த்து கேட்டது, நானும் மக்களுக்கு உதவுகிறேன், நான் இறந்த பிறகு மாமிசம் கிடைக்கிறது, என் தோலை பயன்படுத்திக் கொள்கிறார்கள், என் நகங்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள், என் வாளிலே இருக்கிற முடியை கூட பயன்படுத்திக் கொள்கிறார்கள், ஆனால் உன்னை புகழ்கிறார்கள், என்னை யாருமே புகழ்வதில்லை ஏன் என்று கேட்டது. அதற்கு பசு சொன்னது, நான் வாழ்கிற போது கொடுக்கிறேன், நீ இறந்த பிறகு கொடுக்கிறாய், அதுதான் வேறுபாடு என்று சொன்னது. வாழ்கிற போதே கொடுப்பதுதான் ஈத்துவக்கும் இன்பம். பலர் கொடுப்பார்கள், ஆனால் வறியவர்களுக்கு கொடுக்க மாட்டார்கள், செல்வம் இருப்பவர்களுக்கு கொடுப்பார்கள். திருவள்ளுவர் சொல்லுகிறார், வறியவர்களுக்கு கொடுப்பதுதான் ஈகை. நம்மை விட வசதி உள்ளவர்களுக்கு கொடுத்தால் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து நாம் கொடுக்கிறோம் என்று பொருள். அலுவலர்களாக இருக்கிற போது ஆண்டின் முதல் நாள் அன்று மக்கள் செல்வார்கள், அவர்களை பார்த்து இனிப்புகளை தருவார்கள். அது ஒரு சடங்கு. தங்கள் வீட்டில் குழந்தைகளோடு அவர்கள் கழிப்பதை விட்டுவிட்டு எதற்காக அவர்கள் அலுவலர்களை பார்க்க வேண்டும் என்று சிந்தித்து, நான் சாராட்சியராக இருந்ததிலிருந்து தலைமைச் செயலாளராக இருக்கும் வரை முதல் நாளில் யாரையும் சந்திப்பதில்லை என்று முடிவு செய்தேன். முதலாம் ஆண்டே அது பரவியதால் அதற்கு பிறகு யாரும் வந்து சந்திக்கவும் இல்லை. இதில் முக்கியமானது என்னவென்றால், ஒரு கட்டுரை எழுதியிருந்தார், சென்ற ஆண்டு வரை தீபாவளிக்கு என்னை நிறைய பேர் வந்து சந்தித்தார்கள், இந்த ஆண்டு நான் ஓய்வு பெற்றதால் யாருமே வரவில்லை என்று எழுதினார். இப்படி வரவில்லையே என்று ஏங்குவதை தவிர்க்க வேண்டும் என்றால் இருக்கிற போதே வராமல் செய்வது ஒன்றுதான் வழி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்மை விட பெரிய இடத்தில் இருப்பவர்களுக்கு ஒன்றை கொடுத்தால் அது ஈகை அல்ல, அது கப்பம் என்று பொருள்படும். எளியவர்களுக்கு கொடுப்பது, எதுவுமே திருப்பி செய்ய முடியாதவர்களுக்கு கொடுப்பதுதான் ஈகையாக கருதப்படும். அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார், வரியார் கொன்றீவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து என்று சொன்னார். எதையை எதிர்பார்த்து கொடுப்பதாக இருக்கும். நான் ஒரு சம்பவத்தை படித்திருக்கிறேன். அத்தைகள் என்கிற கதையில் ஒரு வீடு, அந்த வீட்டிலே ஆனந்தன் என்கிற ஒருவர் இருக்கிறார். அவருக்கு ஒரு மனைவி, அவர்கள் நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் ஆனந்தனுடைய மூத்த சகோதரி ஒருவர் வருகிறார். அவர் பணக்கார அத்தை, பணக்கார பெண். அந்த பெண்மணி வருகிறார் என்ற உடனே இல்லமே அல்லோகலப்படுகிறது. புது மெத்தை விரிப்புகள் வாங்குகிறார்கள், படுக்கையறையை அழகுபடுத்துகிறார்கள், புதிய வாளி வாங்குகிறார்கள். மகன்களை பார்த்து, மகனையும் மகளையும் பார்த்து
அந்த ஆனந்தன் சொல்கிறார், அத்தை வருகிற போது எல்லோரும் ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும், உங்களுக்குள் எந்த சண்டையும் வரக்கூடாது என்று. மகனின் பெயர் சரவணன், மகளின் பெயர் சங்கீதா. இருவருக்கும் மிக்க மகிழ்ச்சி. ஏனென்றால் பணக்கார அத்தை வருகிறது. வருகிற போதே இனிப்பை கொண்டு வருவார்கள், போகிற போது பணத்தை கொடுத்து விட்டு செல்வார்கள் என்று மகிழ்கிறார்கள். அத்தை வருகிற போது சகலமும் அங்கே சென்று நிற்கிறார்கள். கையிலே துண்டை வைத்துக்கொண்டு, சோப்பை வைத்துக்கொண்டு, நீரை வைத்துக்கொண்டு காத்திருக்கிறார்கள். அந்த அத்தை வருகிறது. சரவணனும் சங்கீதாவும் ஓடிப்போய் சவரட்சணை செய்கிறார்கள். அந்த அக்கா, ஆனந்தனுடைய அக்கா, வரவேற்பறைக்கே செருப்புடன் வந்து விடுகிறது. அது ஒரு நிமிடத்தில் வரவேற்பறை என்று உணர்ந்து வெளியே செருப்பை விடுவதற்காக செல்கிறது. அப்போது ஆனந்தன் சொல்கிறார், பரவாயில்லை, இது வரவேற்பறை தானே, ஒன்று பூஜை அறை இல்லையே என்று. பணக்காரர்களுக்காக வளைந்து கொடுக்கிற விதிகளாக அது இருக்கிறது. அப்போது சரவணன் நினைத்துக் கொள்கிறான், ஒரு நாள் நான் இங்கே செருப்போடு வந்ததற்கு அப்பா அடித்த அடி எவ்வளவு வலித்தது என்று முதுகை தடவிக் கொள்கிறார். அந்த அத்தை அந்த வீட்டிலே இருக்கிற போது விதவிதமான பலகாரங்கள், நல்ல சாப்பாடு, குழந்தைகள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அவர் வந்த காரிலே பள்ளிக்கு செல்வது பெருமையாக இருக்கிறது. ஆனால் அத்தை ஊருக்கு போகிற போது ஏதாவது பணம் கொடுப்பார் என்று பார்த்தால் எதையும் கொடுக்காமல் போய்விடுகிறார்கள். குழந்தைகளுக்கு சற்று ஏமாற்றம். அடுத்த நாள் அந்த ஆனந்தனுடைய தங்கை, வறிய நிலையிலே இருக்கிற மல்லிகா வருகிறார். வந்து அமர்கிற போது அந்த ஆனந்தன் இவர் வந்து விட்டாரே என்று நினைக்கிறார். எதற்காக வந்திருப்பார் என்று யோசிக்கிறார். சாவகாசமாக வந்து வரவேற்கிறார்கள். அந்த மல்லிகா என்கிற அந்த அத்தையோ சரவணனுக்கும் சங்கீதாவிற்கும் சிறு கிடங்கு கொண்டு வந்து கொடுக்கிறார். பிறகு வீட்டிலே சாப்பாடு பரிமாறப்படுகிறது. வெறும் சாம்பார், ஒரு பொரியல், ரசம், மோர், அவ்வளவுதான். அப்போது சங்கீதா சத்தமாக, அத்தை வந்திருக்கிறதே, அப்பளம் பொரிக்கலாமே என்று கேட்டதற்கு அந்த ஆனந்தனுடைய மனைவி ரகசியமாக தொடையை கிள்ளி அமைதியாக இருக்கும்படி சொல்லுகிறார். பிறகு அந்த பெண் நினைத்துக் கொள்ளுகிறார், ஏழையாக இருப்பவர்கள் வந்தால்தானே விதவிதமாக நாம் சமைத்து பரிமாற வேண்டும். பணக்காரர்கள் அதைத்தானே தினமும் சாப்பிடுகிறார்கள், ஏழை பெண்மணிக்குத்தானே நாம் பரிமாற வேண்டும் என்று நினைக்கிறாள். ஆனால் சொல்லவில்லை. அத்தை இரவு நேரத்தில் கதைகளெல்லாம் சொல்கிறார்கள். அடுத்த நாள் குழந்தைகளின் கையில் 10 ரூபாயை கொடுத்து விட்டு சென்று விடுகிறார். பிறகு கணவனும் மனைவியும் பேசிக்கொள்கிறாள், எதற்காக மல்லிகா வந்தால், ஏதோ பணம் கேட்டு வந்திருப்பாளோ என்று எனக்கு பக்கென்று இருந்தது என்று பேசிக்கொள்கிறாள். அப்போது சரவணனையும் பார்த்து சங்கீதா கேட்கிறாள், நீ நாளைக்கு உன்னுடைய வீட்டுக்கு வந்தால் அப்பா அத்தையை கவனிப்பதைப் போல கவனிப்பாயா என்று. சரவணன் கேட்கிறான், அந்த பணக்கார அத்தையை கவனிப்பதைப் போலவா, ஏழை அத்தையை கவனிப்பது போலவா, எப்படி கவனிப்பது என்று கேட்கிறான். வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை என்று திருவள்ளுவர் கூறுவதனுடைய நோக்கம், எளிய மக்கள் உறவினர்கள் வந்தால் நாம் அவர்களை அதிகமாக கவனிப்பதில்லை, பணக்காரர்கள் வந்தால் விழுந்து விழுந்து கவனிப்பதை நாம் நம்முடைய நெறியாக கொண்டிருக்கிறோம் என்பதனால்தான். திருவள்ளுவர் ஒருவன் சேமித்து வைக்கின்ற இடம் எது என்று குறிப்பிடுகிறார். எளிய மக்களுடைய வயிற்றில் தான் ஒருவன் சேமித்து வைக்க வேண்டும். அற்றால் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி என்று குறிப்பிடுகிறார். நீங்கள் சேமித்து வைக்க வேண்டும் என்று நினைத்தால் எளிய மக்களுடைய வயிற்றில் தான் அதை கொண்டு போய் சேமித்து வைக்க முடியும். அதுதான் உண்மையான சேமிப்பு என்று கூறுகிறார். ஒரு நாள் கணவன் சற்று தாமதமாக வருகிறான். மனைவி வருத்தத்துடன் சொல்கிறாள், உங்களுக்காக வைத்த சாப்பாட்டை நாய் சாப்பிட்டு விட்டது, நம்முடைய நாய் என்று. உடனே அவன் சொல்கிறான், வருத்தப்படாதே, நாய் செத்து போனால் வேறொன்று வாங்கி கொள்ளலாம் என்று. ஜார்ஜ் குல்ஜீஃப் மிக நேர்த்தியாக ஒன்றை சொல்லுவார், நீங்கள் எதை அடுத்தவர்களுக்கு கொடுக்கிறீர்களோ அதுதான் உங்களுடையது என்று குறிப்பிடுகிறார். மதுரை கணக்காயர் மகன் நக்கீரனார் என்பவர் புறநானூற்றிலே ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். 9 நாழி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓர் ஒக்குமே செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புண பலவே என்று குறிப்பிடுகிறார். எவ்வளவு செல்வம் இருந்தாலும்
4 மணி நேரமா சாப்பிட முடியும்? 10 நிமிடம் 15 நிமிடம் சாப்பிடலாம். பல ஆடைகள் இருந்தாலும் 2 உடைகளைத்தான் நீங்கள் உடுத்த முடியும். மற்றவையெல்லாம் ஒரே மாதிரி தான். பணக்காரர்களுக்கு ஒன்று, ஏழைகளுக்கு ஒன்று என்று இல்லை. ஒருவருக்கு 4 வீடுகள் இருக்கிறது என்றால் ஓர் இரவில் 4 வீட்டிலுமா போய் படுத்துக் கொள்ள முடியும்? ஓர் அறையில் தான் படுத்துக் கொள்ள போகிறார்கள். எனவே செல்வத்தினுடைய பயன் என்பது கொடுப்பதில் இருக்கிறது. அதுதான் உண்மையான பயன் என்று அவர் குறிப்பிடுகிறார். திருவள்ளுவர் ஒப்புரவு என்கிற தலைப்பில் 3 குறட்பாக்களை எழுதியிருக்கிறார். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்பது. பேரறிவாளன் என்றால் அறிவு உள்ள ஒருவன். அவனுடைய செல்வம் எப்படி இருக்கும்? ஒரு ஊருணியை போல இருக்கும். ஊருணி என்றால் அந்த ஊரிலே இருப்பவர்கள் தாகத்தை தணித்துக் கொள்வார்கள். அப்போது தாகம் எடுத்தால் அந்த ஊருணியின் அருகிலே இருந்தால் அவர்கள் அந்த ஊருணியில் இருக்கிற நீரை எடுத்து பருகி தாகத்தை தணித்துக் கொள்வார்கள். எனவே அந்த ஊரிலே தெரிந்தவர்களுக்கு, வேண்டியவர்களுக்கு உதவுபவன் பேரறிவாளன். அடுத்ததாக சொல்கிறார், பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின். நயனுடையான் என்றால் நல்ல மனம் படைத்தவன். அவன் ஊருணி போல அல்ல, பழமரத்தை போல அவனுடைய செல்வம். பழமரம் இருந்தால் அந்த ஊர்க்காரர்களுக்கு மட்டும் அது பயன்படுவதில்லை, பக்கத்து ஊரில் இருப்பவர்களுக்கும் அந்த பழங்கள் போய் சேர்கின்றன. அது மட்டுமல்ல, பறவைகளும் சாப்பிடுகின்றன, விலங்குகளும் அணில் போன்றவை சாப்பிடுகின்றன. ஆகவே நல்ல மனம் படைத்தவனுடைய ஒரு செல்வம் அந்த ஊருக்கு மட்டும் பயன்படாமல், பாகுபாடு இல்லாமல் பலருக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். மூன்றாவதாக, மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின் என்கிறார். தியாக மனப்பான்மை, பெருந்தன்மை உள்ளவர்களுடைய செல்வம் மருந்து மரத்தை போல. மருந்து மரம் என்றால் அதனுடைய கிளைகளும் பயன்படும், காய்களும் பயன்படும், வேரும் பயன்படும், அனைத்தும் பயன்படும். அந்த மருந்து மரம் அந்த ஊருக்கு மட்டும் பயன்படுவதில்லை, பல காத தூரம் இருக்கிற ஒருவருக்கும் அந்த மருந்து செல்கிறது. நீங்கள் கடுக்காய் பொடியை வாங்கினால் காஞ்சிபுரத்தில் இருக்கிற கடுக்காயை சாப்பிடுகிறீர்கள், கல்ராயன் மலையில் இருக்கிற கடுக்காயையும் சாப்பிடுகிறீர்கள், வேற எங்கோ விளைகிற கடுக்காயையும் சாப்பிடுகிறீர்கள். ஆகவே மருந்து மரத்தை போல தொலைவில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அவன் உபயோகப்படுவான். மருந்து மரம் உயிரோடு இருக்கிற போது மட்டும் பயன்படுவதில்லை, ஊருணி நீர் நிறைக்கிற போதுதான் பயன்படும், வற்றி போனால் பயன்படாது. பயன் மரம் அந்த பருவத்தில் தான் பழமரம் பயன்படும். அந்த பருவம் தப்பினால் மரத்திலே பழம் இருக்காது. ஆனால் மருந்து மரம் தன் வாழ்க்கைக்கு பிறகும் அனைவருக்கும் பயன்படும். அப்படிப்பட்ட பெருந்தகையாளன் தான் பள்ளிகளை ஏற்படுத்துவான், கல்லூரிகளை ஏற்படுத்துவான், அறக்கட்டளைகளை ஏற்படுத்துவான் என்று திருவள்ளுவர் ஒப்புரவிலே பல நிலைகளை குறிப்பிடுகிறார். புறநானூற்றிலே ஒரு பாடல் இருக்கிறது. ஒருவர் அடுத்தவரிடம் சென்று கொஞ்சம் கொடுங்கள் என்று கேட்பது இடிந்தது, அவர் கேட்ட பிறகும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வது அதை காட்டிலும் இடிந்தது. ஒருவர் கொடுக்கிறார், கொடுப்பது உயர்ந்தது, அந்த கொடுப்பதையும் வேண்டாம் என்று சொல்வது அதை காட்டிலும் உயர்ந்தது என்று குறிப்பிடுகிறார். ஈயன இரத்தல் இழிந்தன்று அதனெதிர் ஈயேன் என்றால் அதனினும் இழிந்தன்று, கொள்ளெற கொடுத்தல் உயர்ந்தன்று அதனெதிர் கொள்ளேன் என்றால் அதனினும் உயர்ந்தது, தென்னீர் கடலின் இமிழ்தரை பெருங்கடல் என்று சொல்லுகிறார். இப்படி புறநானூற்றிலே கொடுப்பதை பற்றிய வரையறை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதமான வாசகத்தை சொல்லியிருக்கிறார். லெட் நாட் தை லெஃப்ட் ஹேண்ட் நோ வாட் தை ரைட் ஹேண்ட் டத் என்கிறார். வலது கை கொடுப்பது இடது கைக்கு கூட தெரியக்கூடாது, ஏனென்றால் அது தடுத்து விடலாம். எனவே நீங்கள் செய்வதை யாருக்கும் தெரியாமல் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் இயேசு கிறிஸ்து. நபிகள் நாயகத்திற்கு 4 ஒட்டகங்களில் பரிசு பொருட்களை மக்கள் கொடுக்கிறார்கள். அவர் இந்த 4 ஒட்டகங்களில் இருக்கிற பரிசு பொருட்களையும் எளிய மக்களுக்கு விநியோகிக்காமல் நான் என்னுடைய வீட்டுக்கு செல்ல மாட்டேன் என்று அனைத்தையும் விநியோகித்த பிறகுதான் வீட்டுக்கு செல்கிறார். இப்படி பரந்த மனம் கொண்டவர்களாக
நாம் பலரை சரித்திரத்தில் படிக்கிற போதுதான் நாமும் அப்படி இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை பெற்றுக் கொள்கிறோம். கொடுக்காமல் இருந்தால் கூட பரவாயில்லை, உபத்திரம் செய்கிறவர்களாக சில பேர் இருக்கிறார். ஒருவனுக்கு நாய் கடித்து விட்டது. அவன் மருத்துவரிடம் சென்றான். மருத்துவர் பரிசோதித்து விட்டு உங்களுக்கு கடித்தது வெறிநாய்தான் என்று கூறிவிட்டார். உடனே அவன் ஒரு காகிதத்தை எடுத்து எதையோ எழுத முற்பட்டான். அவர் சொன்னார், நீங்கள் அவ்வளவு கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, இப்போது நீங்கள் உயில் எழுத வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை, நீங்கள் பயப்படாதீர்கள் என்று. அவன் சொன்னான், நான் உயில் எழுதவில்லை, எத்தனை பேரை நீங்கள் குணப்படுத்துவதற்குள் கடிக்கலாம் என்று நான் ஒரு பட்டியலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று குறிப்பிட்டான். நீங்கள் பார்க்கலாம், சில பேர் நூலகத்திற்கு செல்வார்கள், துப்பறியும் நாவலில் கடைசி பக்கத்தை மட்டும் உருவி விட்டு செல்வார்கள். இன்னும் சில பேரோ அந்த முதல் பக்கத்திலேயே கதையின் முடிவு என்னவாக இருக்கும், யார் கொலை செய்தார்கள் என்று எழுதி விடுவார்கள். இப்படி உபத்திரம் செய்கிறதையும் நாம் பார்க்க முடியும். கலீல் கிப்ரான் சொல்லுகிறார், சிலர் பொருட்களை கொடுப்பார்கள், அது பெரிதல்ல, உங்களையே கொடுக்கிற போதுதான் அது பெரிது. சிலர் நிறைய வைத்திருப்பார்கள், ஆனால் கொஞ்சமாக கொடுப்பார்கள், அதையும் மற்றவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக கொடுப்பார்கள். சிலரோ கொஞ்சம் தான் வைத்திருப்பார்கள், ஆனால் அனைத்தையும் கொடுத்து விடுவார்கள். அவர்கள் வாழ்க்கை தங்களுக்கு வரவழைக்கும் என்கிற நம்பிக்கையில் தருகிறார்கள். சிலர் கொடுப்பார்கள், வழியோடு கொடுப்பார்கள், சிலர் தான் மகிழ்ச்சியோடு கொடுப்பார்கள். தகுதி பார்க்காதீர்கள், ஏனென்றால் தகுதி பார்த்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் மரம் நம்முடைய தகுதியை பார்த்துத்தான் நிழல் கொடுக்கும். ஆறு நம்முடைய தகுதியை பார்த்துத்தான் தண்ணீர் கொடுக்கும். தகுதி பார்க்காதீர்கள் என்று. ஹாசிட் கதை ஒன்று உண்டு. ஒருவன் எல்லோருக்கும் தானம் செய்து வந்தான். திடீரென்று ஒரு நாள் யோசித்தான், தகுதியுடையவர்களுக்கு மட்டும்தான் நாளையிலிருந்து நான் தானம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தான். அவன் இப்படி தகுதியுள்ளவர்களா என்று பார்த்து தானம் செய்ய ஆரம்பித்ததும் அவனுடைய செல்வம் குறைய ஆரம்பித்தது. ஏனென்றால் இறைமையும் இவனுக்கு எவ்வளவு தகுதியோ அதைத்தான் கொடுப்பது என்று முடிவு செய்து விட்டது என்று படித்திருக்கிறேன். ஒருவன் பால் வியாபாரம் செய்தான். பாதி தண்ணீரை கலப்பான், மீதியில் மட்டுமே பால். அந்த வியாபாரத்தை செய்து மாத கடைசியில் பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு நதிக்கரையில் சென்று தங்கினான். அந்த விழித்து பார்த்தபோது ஒரு குரங்கு அந்த பையை எடுத்துக்கொண்டு கிளைக்கு சென்று விட்டது. அது பையை விரித்தது, பாதி காசுகளை தரையில் போட்டது, பாதி காசுகளை நீரில் போட்டது. நீரை போட்டு சம்பாதித்தது நீரிலேயே போய்விட்டது. ஒரு காலத்தில் கிராமங்களில் திருமணம் நடக்கும். அப்போது மண்டபங்கள் எல்லாம் கிடையாது, வீடுகளில் தான் பந்தல் போட்டு நடத்துவார்கள். அப்போது எல்லா வீடுகளுமே விடுதியாகிவிடும். யார் வந்தாலும் அந்த கிராமத்தில் இருக்கிற எந்த வீட்டில் வேண்டுமானாலும் இடம் கொடுத்து தங்க வைத்து விடுவார்கள். சமையல்காரர் ஓரிருவர் இருப்பார்கள். ஊர் மக்கள் எல்லோருமே ஒன்றாக சேர்ந்து சமைப்பார்கள். ஒருவர் காய்கறி நறுக்குவார், ஒருவர் வெங்காயம் அறிவார், ஒருவர் பச்சை மிளகாய் கொண்டு வருவார், ஒருவர் தன்னுடைய தோப்பிலிருந்து வாழை மரம் கொண்டு வருவார், ஒருவர் தென்னங்கீற்று கொண்டு வந்து பந்தல் போடப்படும். அனைவரும் சேர்ந்து சமைப்பார்கள். தரையில்தான் பாய் விரிக்கப்படும், அவர்களே பரிமாறுவார்கள். 3 நாட்கள் எந்த வீட்டிலுமே சமையல் நடக்காது, திருமண வீட்டில் தான் சாப்பாடுவார்கள். தூக்கத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள், குளிக்க வேண்டுமே என்று கூட கவலைப்பட மாட்டார்கள். கிடைத்த நீரை குளித்துக் கொள்வார்கள். அவர்கள் அந்த திருமணத்தை தங்கள் வீட்டு வைபவமாக நினைப்பார்கள். ஆனால் இன்று எல்லா திருமணங்களும் மண்டபங்களில் நடக்கின்றன. வருகிறவர்கள் தர்ம தரிசனத்தை போல காத்திருந்து மேடையிலே ஏறி ஒரு புன்னகையை புகைப்படத்துக்கு கொடுத்துவிட்டு கீழே இறங்கி விடுகிறார்கள். இவர்கள் யாருமே மணமகனையும் மணமகளையும் வாழ்த்துவதாகவே தெரியவில்லை. சில இடங்களில் 2-3 மண்டபங்கள் ஒரே வளாகத்தில் இருக்கின்றன. ஒரு முறை நான் எந்த மண்டபம் என்று தெரியாமல் வேறொரு மண்டபத்திற்குள் நுழைந்து விட்டேன். அங்கே ஒன்றுமே தெரிந்த முகமில்லை. மாப்பிள்ளையும் தெரியவில்லை, மாப்பிள்ளையின் பெண் அப்பாவும் தெரியவில்லை. சிறிது நேரம் யோசித்த பிறகு தவறான இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று அடுத்த மண்டபத்திற்கு சென்றபோதுதான் எனக்கு ஆறுதலாக இருந்தது. ஏனென்றால் எனக்கு தெரிந்த ஒரே ஒருவர் மாப்பிள்ளையின் தந்தை மட்டும்தான். இப்போதெல்லாம்
அந்தஸ்தை காட்டுவதற்காக அனைவரையும் வரவழைக்கிறார்கள். ஆனால் யாரையுமே கவனிப்பதில்லை. இந்த நிலைமை அன்று கிராமங்களிலே இல்லங்களில் நடக்கிற திருமணங்களில் ஒருபோதும் நிகழ்ந்ததில்லை என்பதை நாம் உணர வேண்டும். முல்லா நஸ்ருதீன் தன்னுடைய வீட்டு திண்ணையிலே உட்கார்ந்திருந்தார். அப்போது ஒருவர் வந்து, உங்கள் கழுதையை கொஞ்சம் இரவல் கொடுங்கள் முல்லா என்றார். முல்லா சொன்னார், கழுதை மேய போயிருக்கிறது என்றார். அப்போது உள்ளுக்குள் இருந்த கழுதை கனைத்தது. அதை கேட்டுவிட்டு வந்தவர் சொன்னார், முல்லா வெளியே போயிருக்கிறது என்று சொன்னீர்கள், உள்ளே கழுதை கனைக்கிறதே என்று. என்னை நம்பாமல் கழுதையை நம்புகிற உனக்கு கழுதை கிடையாது என்று கூறிவிட்டார். ஒருமுறை முல்லாவிடம் ஒருவர் பணம் கேட்டு வந்தார். அவர் யாரிடம் பணம் வாங்கினாலும் திருப்பி தர மாட்டார். முல்லாவிடம் வந்தவர் ஒரு 5000 ரூபாய் கொடுங்கள் என்றார். முல்லாவுக்கு தெரியும் இவர் திருப்பி தரப்போவதே இல்லை என்று 5000 ரூபாயை கொடுத்தார். அவர் ஒரே வாரத்தில் வந்து திருப்பி தந்து விட்டார். பிறகு ஒரு மாதம் கழித்து முல்லாவிடம் வந்து, முல்லா ஒரு 50,000 ரூபாய் கடன் கொடுங்கள் என்றார். முல்லா சொன்னார், நீ நம்பிக்கைக்குரியவன் அல்ல, நான் தரமாட்டேன் என்று. போன முறை வாங்கினேன், திருப்பி தந்து விட்டேனே, பிறகு நம்பிக்கைக்குரியவன் இல்லை என்கிறீர்களே. நீ திருப்பி தரமாட்டாய் என்று நான் நினைத்தேன், அந்த நம்பிக்கையை நீ கெடுத்து விட்டாய், எனவே உனக்கு நான் தரமாட்டேன் என்று குறிப்பிட்டேன். ஒரு காலத்தில் வீடுகளில் எல்லாம் திண்ணைகள் வைத்திருப்பார்கள். அந்த திண்ணையிலே யார் இருந்தாலும் சாப்பிடுகிற நேரத்தில் சாப்பிட கூப்பிடுவார்கள். எந்த வீட்டில் மொத்த உறுப்பினர்களை பார்த்து சமைத்ததில்லை. ஒரு 4 பேருக்கு கூடுதலாகத்தான் சமைப்பார்கள். யார் வந்தாலும் அவர்களை உள்ளே அழைத்து சாப்பிடுகிற நேரத்தில் சாப்பாடு போடுவார்கள். சாப்பாடு ஒன்றும் தடபுடலாக இருக்காது. சாதம் இருக்கும், குழம்பு இருக்கும், ரசம் இருக்கும், ஒரு பொரியல் இருக்கும். பொரியலை கூட பார்த்து பார்த்து தான் பரிமாறுவார்கள். ஆனால் வந்தவர்களுக்கு வயிறார சோறு கிடைக்கும். வந்தவர்களும் சோறு கிடைத்தது என்று சுகப்படுவார்களே தவிர அறுசுவை விருந்து கிடைக்கவில்லை என்று அங்கலாய்க்க மாட்டார்கள். அப்படி இருந்த நிலைமையில் இன்று சொந்த வீட்டுக்கே நான் இரவு உணவுக்கு வருவேன் என்று சொல்லாமல் போய்விட்டால் உணவு கிடைக்காது என்கின்ற அளவிற்கு நம்முடைய நாகரிகம் வளர்ந்திருக்கிறது. சரி, கொடுப்பதை பற்றி நான் பேசுகிறேன், ஈத்துவக்கும் இன்பத்தை பற்றி பேசுகிறேன் என்றால் எதை கொடுப்பது? பொருள்களை கொடுப்பது மட்டுமல்ல, அறிவை கொடுப்பதும் ஒரு விதமான ஈகைதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கருத்தை குறிப்பிட்டார். தீர்ப்பு நாளில் உன் அறிவை முறையாக பயன்படுத்தி இருக்கிறாயா என்று கேட்கப்படும் என்று. அறிவை பயன்படுத்துவது என்றால் மானுட சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக பயன்படுத்துவது, எழுச்சிக்காக பயன்படுத்துவது, மேம்பாட்டுக்காக பயன்படுத்துவது. எனவே அறிவை அடுத்தவர்களுக்கு கொடுப்பது, நீங்கள் பெற்றவற்றையெல்லாம் மற்றவர்களுக்கு கற்றுத்தருவதும் கூட ஒரு விதமான ஈகைதான். நீங்கள் ஞானத்தை வழங்குவதும் ஈகைதான். மெய்ஞானம் பெற்றவர்கள் இந்த ஞானத்தை நாம் மட்டுமே வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்து விடலாம். ஆனால் புத்தர் மெய்ஞானம் அடைந்த போது இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கும் வழங்குவேன் என்று புறப்பட்டார். அவர் புறப்பட்ட காரணத்தால் சந்தித்த சவால்கள் நிறைய, சந்தித்த இடர்பாடுகள் நிறைய. ஆனால் மானுடத்தை நான் மீட்பேன் என்கின்ற காரணத்தினால் புத்தருடைய அந்த புனித பயணம் தொடங்கியது. அவர் மீது பல ஏச்சுகள் வீசப்பட்டன, பல பேச்சுகள் எரியப்பட்டன. அவற்றையும் தாண்டி ஞானத்தை வழங்க வேண்டும் என்று அவர் முயற்சி செய்தார். விவேகானந்தர் ஒரு கதை சொல்லுவார். ஒருவன் ஒரு ஊரிலே திருடுகிற போது மாட்டிக்கொண்டான். அந்த ஊர்க்காரர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவனுடைய மூக்கை அறுத்து விட்டார்கள். அவன் அந்த ஊரிலே இருக்க முடியாது. எனவே 4-5 ஊர்கள் கடந்து ஒரு ஊரிலே சென்று இருக்கத் தொடங்கினான். மூக்கை வெளியே காட்ட முடியாமல் எப்போதும் மூக்கை மறைத்து கொண்டே இருப்பான், யாருடனும் பேச மாட்டான். அவன் அப்படி அமர்ந்திருப்பதை பார்த்து அந்த ஊர்க்காரர்கள் எல்லாம் அவனை ஞானி என்று கருதி கொண்டார்கள். ஒருவன் வந்து அவனிடம், நீ பெற்ற ஞானத்தை எனக்கு கொடு கொடு என்று தினமும் கேட்டான். ஒரு நாள் பொறுக்க முடியாமல், உனக்கு ஞானத்தை தருகிறேன் என்று சொல்லி அவனை அருகில் அழைத்து அவனுடைய மூக்கை இவன் வெட்டிவிட்டான். அவன் வழியிலே துள்ளினான். பிறகு இவன் துண்டை எடுத்து, இதுதான் நான் பெற்ற ஞானம், இப்போது நீயும் இந்த ஞானத்தை பெற்றிருக்கிறாய்
இந்த ஞானத்தை எவ்வளவு முடியுமோ மற்றவர்களுக்கு நீயும் சென்று கொடு என்று அனுப்பி வைத்தார். இப்படி வழங்குவதல்ல. ஞானம் என்பது புத்தரை போல கொடுப்பது. நூல்களை கொடுப்பதும் ஒருவித ஈகைதான். நான் வாசித்திருக்கிறேன். பொது உடைமையாளர் ஜீவாவிற்கு யாரும் புத்தகத்தை கொடுக்க வேண்டாம் என்று சுந்தர ராமசாமி எழுதியிருக்கிறார். ஏனென்றால் புத்தகத்தை கொடுத்தால் அதை படித்துவிட்டு யார் வந்து கேட்டாலும் அவர் கொடுத்து விடுவாராம். அவர் 3000 புத்தகங்களை வைத்திருந்தார். யாருக்கு என்ன வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அந்த புத்தகங்களை கொடுத்து விட்டார். புத்தகங்களை மற்றவர்களுக்கு கொடுப்பதும் ஒரு விதமான ஈகைதான். சில பேர் புத்தகங்களை பொத்தி பொத்தி வைப்பார்கள், யாருக்கும் கொடுக்க மாட்டார்கள். இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், புத்தகம் அழுக்காகி விடுமோ என்று அவர்களே வாசிக்காமல் பத்திரப்படுத்துவார்கள். அப்படி அல்ல, மற்றவர்களுக்கும் அந்த அறிவை கொடுப்பதற்காக புத்தகங்களை வாசிக்க கொடுப்பது ஒருவித ஈகைதான். குறிப்புகளை கொடுப்பது. நீங்கள் ஒரு தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கிறீர்கள், அதற்கான குறிப்புகளை நீங்கள் எழுதுகிறீர்கள். நண்பர்கள் கேட்டால் அதை கொடுத்து அவர்களும் வெற்றி பெறட்டுமே, 1000 மலர்கள் மலரட்டுமே என்று கொடுப்பதுதான் ஈகையினுடைய தத்துவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்புகளை கொடுப்பது மட்டுமல்ல, குறிக்கோளை கொடுப்பது. ஒரு இயக்கம் தோன்றுகிறது என்றால் அது மகத்தான குறிக்கோளை மக்களின் மனத்திலே விதைக்கிறது. அந்த இயக்கத்தின் குறிக்கோள் மக்களின் மனத்திலே பதிகிற போது அவர்கள் அதை உள்வாங்கிக் கொண்டு தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்கிறார்கள். புரிதலை கொடுப்பதும் ஒரு விதமான ஈகைதான். கணவன் மனைவிக்குள் ஒரு தகராறு என்றால் சில பேர் உள்ளே புகுந்து அந்த தகராறை பெரிதாக்கி விடுவார்கள். சின்ன விரிசலை விரல் விட்டு பிளவாக்கி விடுவார்கள். கணவனிடம் சென்ற உன் மனைவி என்ன உன்னை பற்றி இப்படி சொல்கிறாள் என்று சொல்லுவார்கள். மனைவியிடம் சென்று உன் கணவன் எப்போது பார்த்தாலும் உன்னை கோபித்துக் கொள்கிறார் என்று சொல்லி அவர்களை நிரந்தரமாக பிரிய வைத்து விடுவார்கள். ஆனால் சிலரோ கணவனிடம் சென்று நீதான் உன் மனைவியை குறை சொல்கிறாய், உன் மனைவி எப்போது பார்த்தாலும் உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்வார். பிறகு மனைவியிடம் சென்று உன் கணவன் மேலோட்டமாக உன்னிடம் கோபிக்கின்றான், நீ இல்லாத போது உன்னை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அவர்களுக்குள் புரிதலை ஏற்படுத்துவார்கள். இதுவும் ஒரு விதமான ஈகைதான். மருத்துவத்தை வழங்குவதும் ஒரு விதமான ஈகைதான். நான் மைசூருக்கு பக்கத்திலே சர்கூர் என்கிற இடத்திற்கு சென்றேன். அங்கே பாலசுப்ரமணியன் என்ற கும்பகோணத்தை சேர்ந்தவர் பல மருத்துவமனைகளை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆதிக்குடியினர் வாழ்கின்ற இடத்தில்தான் அவருடைய மருத்துவமனைகள். அவர் சொன்னார், நான் மருத்துவம் பயின்று வந்தபோது இந்த மக்கள் யாருமே மகப்பேருக்கு என்னிடம் வரமாட்டார்கள். ஒரு பெண் மகப்பேருக்கு தயாராக இருக்கிறாள் என்று அறிந்து கொண்டு அவளுடைய குடிசையை போய் தட்டினேன். அவள் சொன்னாள், நான் எப்படி வருவது, என்னிடம் மாற்றுப்புடவை கூட இல்லை என்று சொன்னாள். அப்போதுதான் இவர்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்று முடிவு செய்து அவருடைய பொருளாதாரத்தையும் முன்னேறி இந்த இடத்தில் மருத்துவமனைகளை ஆரம்பித்து அவர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய குழந்தைகளை மிகவும் மகிழ்ச்சியாக பிரசவிக்கின்ற ஏற்பாடுகளை செய்தேன் என்று குறிப்பிட்டார். இப்படி உதவுவதும் ஒரு விதமான ஈகைதான். முதலுதவியை கொடுப்பதும் ஒரு ஈகைதான். வழியிலே ஒருவர் வாகனத்திலிருந்து விழுந்து விட்டால் நாகரிகம் அடைந்த மனிதர்கள் அவர்களை பார்த்து கொண்டே செல்வார்கள். இன்னும் சிலரோ இதனால் போக்குவரத்து இடைஞ்சலாகிவிட்டதே என்று புடுங்கிக் கொண்டே செல்வார்கள். ஆனால் பண்பாடு உள்ளவர்களோ அவர்களை கைப்பிடித்து அழைத்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்வார்கள், அவர்களுக்கு முதலுதவி செய்வார்கள். இப்படி முதலுதவி செய்வதும் ஒரு விதமான ஈகைதான். வாழ்க்கையை தருவது இன்னொரு ஈகை. சில திருமணங்களுக்கு செல்வோம், சரியாக திருமணமாகிற நேரத்தில் மாப்பிள்ளை காணாமல் போய்விடுவார். யாரோ ஒரு பெண்ணை நேசித்திருப்பார், மணவரையிலே பெண் காத்து கொண்டிருக்கும், மாப்பிள்ளை அங்கே இருந்து காணாமல் போயிருப்பார். திருமணத்தை தள்ளி போட முடியாது. பெண்ணின் தகப்பனாரோ இருதலை கொள்ளி எறும்பாக தவிப்பார். அந்த நேரத்தில் தகுதியுள்ள ஓர் இளைஞன் வந்து நான் உங்கள் பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கையை தருகிறானே, இதுவும் ஒரு விதமான ஈகைதான். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சங்கரன் கோயிலில் வரிசையாக ஜோடிகள் நின்று திருமணம் செய்து கொள்வார்கள். அவசரமாக தாலி கட்ட வேண்டும்.
இப்படி ஜோடிகள் வருகிற போது ஒரு ஜோடி மாறி போய்விட்டது. அவர் யாருக்கு தாலி கட்ட வேண்டுமோ அதற்கு பதிலாக வேறொரு பெண்ணுக்கு தாலி கட்டி விடுகிறார். இன்னொரு ஜோடியோ சுதாரித்து கொண்டு இந்த பெண்ணை நான் திருமணம் செய்ய மாட்டேன், இது நான் பார்த்த பெண் அல்ல என்று அந்த மணமகன் ஒதுங்கி விடுகிறார். இப்போது ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இந்த பெண்ணை அவர் பார்க்கவும் இல்லை, நிச்சயிக்கப்பட்ட பெண்ணும் இல்லை. ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையை தொடங்கி மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் என்கிற தகவலையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நம்பிக்கையை தருவதும் ஒரு விதமான ஈகைதான். யாராவது வாழ்க்கையிலே தோல்வியுற்றால் அவர்களை சென்று சந்தித்து அவர்களுக்கு நாம் நம்பிக்கையை ஊட்டுவது மிகப்பெரிய ஈகை. என்னுடைய நண்பர் ஒருவர் போட்டித் தேர்விலே தோற்று போனார். நான் அப்போது மசூரியில் இருந்தேன். அவருக்கு ஒரு நீண்ட கடிதத்தை எழுதினேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவசியம் வெற்றி பெறுவீர்கள் என்று. பிறகு நான் விடுமுறையில் வந்து அவரை சந்திக்கிற போது அவர் என் கையை பிடித்து கொண்டு, உங்கள் கடிதம் மிகப்பெரிய நம்பிக்கை தந்தது, நான் தலையணைக்கு அடியிலேயே வைத்து 30 முறை அதை வாசித்திருப்பேன் என்றார். பிறகு அவர் ஒரு போட்டித் தேர்விலே வெற்றி பெற்று கூடுதல் இயக்குநராக கூட்டுறவுத்துறையிலே ஓய்வு பெற்றார் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உற்சாகத்தை அளிப்பது ஒரு விதமான ஈகைதான். விளையாட்டு வீரர்கள் விளையாடுகிற போது மக்கள் அங்கே குழுமி நின்று வெற்றி பெற வேண்டும் என்று கைகளை தட்டுகிறார்களே, அந்த உற்சாகமும் ஒரு விதமான ஈகைதான். ஊக்கப்படுத்துவதும் ஒரு வித ஈகைதான். நான் போட்டித் தேர்வை எழுதுகிற போது எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தவர் சாக்கு கணபதி ஐயர் என்பவர். அப்போது நான் வெற்றி பெறுவேனா இல்லையா என்பதே எனக்கு தெரியாது. ஆனால் அவர் முதன்முறை என்னை பார்த்த போதே நீ வெற்றி பெறுவாய் என்று சொன்னார். இந்த ஊக்கம்தான் கடைசி வரை எனக்கு கலங்கரை விளக்காக கரை சேர உதவியது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வேளாண் அலுவலர்களாக இருக்கும்போது ஒரு முறை கிருஷ்ணகிரியிலே அதிகாலை 3 மணிக்கு இறங்கிவிட்டேன். ஏனென்றால் எனக்கு பையூரில் தான் பயிற்சி பட்டறை. நான் தங்கியிருந்த ராயக்கோட்டைக்கு சென்று வருவது இயலாத காரியம். காலை 6 மணி வரை அங்கேயே தங்கி பேருந்தை பிடித்துவிட்டு பையூருக்கு செல்லலாம் என்று நான் அங்கே இருந்த வாணியம்பாடி என்கிற உணவகத்தில் சென்று ஒரு தேநீரை பருகிறேன். மணி 3 மணி. 6 மணி வரைக்கும் நான் காத்திருக்க வேண்டும். ஒரு அரை மணி நேரம் கழித்து இன்னொரு தேநீர் கொடுங்கள் என்றேன். அப்போது அந்த கடையில் இருந்த பாய் என்னை பார்த்துவிட்டு, என்ன பிரச்சனை உங்களுக்கு, எதற்காக காத்திருக்கிறீர்கள் என்றார். பையூருக்கு 6 மணிக்குத்தான் பேருந்து, அதனால் காத்திருக்கிறேன் என்றேன். அவர் சொன்னார், எவ்வளவு தேநீர் நீங்கள் குடிப்பீர்கள், உள்ளே ஒரு அறை இருக்கிறது, சென்று படுங்கள் என்று சொன்னார். 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நான் படுப்பதற்கு கொடுத்த அந்த உணவகம் இருக்கிறதே, அதுவும் என்னை பொறுத்தவரை ஒரு ஈகைதான் என்று கருதி கொள்ளுகிறேன். சில நேரங்களில் வாழ்க்கையை கொடுப்பதும் ஒரு விதமான ஈகைதான். நான் சொல்கிற வாழ்க்கை என்பது என்னுடைய நண்பர் துப்டன் டெம்பா, அருணாச்சல பிரதேசத்தை சார்ந்தவர். அவர் சொல்வார், அங்கே இருக்கிற பௌத்தத்தை பின்பற்றுபவர்கள் சந்தைக்கு சென்று ஜாடியிலே இருக்கிற மீன்களை வாங்கி கொண்டு வந்து அவற்றை நதியிலே விட்டு காப்பாற்றுவார்கள். அது அவர்களுக்கு தர்மமாக இருக்கிறது. அதுவும் ஒருவித ஈகை என்று குறிப்பிட்டார். நேரத்தை ஒதுக்குவது ஒருவித ஈகை. நீங்கள் மருத்துவமனையிலே ஒருவர் இருக்கிறார் என்றால் பழங்களோடு சென்று பார்த்துவிட்டு உடனே திரும்புவதை விட அவர்கள் பக்கத்திலேயே இருந்து அவர்களை இயற்கை அறைக்கு அழைத்து செல்வதும் அவர்களுக்கு மருந்து கொடுப்பதும் தான் மிகப்பெரிய ஈகை என்று நான் கருதுகிறேன். பணத்தை கொடுப்பதை விட, பணத்தை கொடுப்பதை விட நேரத்தை கொடுப்பது மிகவும் முக்கியம். அன்பை கொடுப்பது மிகவும் முக்கியம். நீங்கள் ஒரு ஊசி போடுகிற போது கூட சிரித்த முகத்தோடு ஊசி போட்டால் அந்த ஊசியின் வலி தெரிவதில்லை. ஏனென்றால் அந்த ஊசியின் மருந்தோடு அன்பும் கலந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரவணைப்பை அளிப்பது இன்னொரு விதமான ஈகை. நான் படித்திருக்கிறேன் சீனத்து கதை ஒன்று. ஒரு சிறுவன் குசுக்கள் அதிகமாக இருக்கிற காலத்தில் சட்டையெல்லாம் கழற்றி விட்டு படுத்திருந்தான். அவன் தாய் வந்து கேட்டாள், எதற்காக சட்டையெல்லாம் கழற்றி விட்டு படுத்திருக்கிறாய் என்று. நிறைய கொசு இருக்கிறது, அந்த கொசுக்கள் அப்பாவையும் அம்மாவையும் கடிக்காமல்
என்னை கடித்தால் பரவாயில்லை என்று என்னுடைய உடலை முழுவதுமாக காட்டிக்கொண்டு படுத்து கொண்டிருந்தேன் என்று அவன் குறிப்பிட்டான். ஆறுதலை அளிப்பது இன்னொரு விதமான ஈகை. அந்த காலத்தில் கல்லூரிகளில் எல்லாம் பகடி செய்வார்கள், ராகிங். அப்படி செய்கிற போது சில மாணவர்கள் கொடூரமாக நம்மை நடத்துவார்கள். அவர்களெல்லாம் அப்படி கொடூரமாக நடத்துகிற போது திடமனத்தோடு மாணவர்கள் அங்கே நின்று கொண்டிருப்பார்கள். அவர்கள் சென்ற பிறகு அன்புடன் ஒரு மாணவன் வந்து தோளை தட்டி, என்ன உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்தி விட்டார்களா என்று கேட்கிற போது அவன் தேம்பி தேம்பி அழுவான். ஏனென்றால் ஆறுதல் கிடைக்கிற இடத்தில் தான் அழவும் தோன்றுகிறது என்பது மனித பண்பு. முகம் தெரியாமல் கொடுக்கிற ஈகையும் இருக்கிறது. நாம் ரத்தம் கொடுக்கிறோம், யாருக்கு போய் சேரும் என்று நினைக்கிறோம். கண்களை கொடுக்கிறார்கள், தானமாக எழுதி வைக்கிறார்கள். யார் பயன்பெறுவார்கள் என்பது தெரிந்தா தருகிறார்கள். உடல் உறுப்புகளை தானம் செய்கிறார்கள், யாருக்கு போய் சேர்கிறது என்று தெரியாமலே அவர்கள் அந்த தானத்தை செய்கிறார்கள். இயற்கை இடர்பாடுகள் வருகிற போது மக்கள் ஓடி சென்று உதவுகிறார்கள். அதுவும் ஒரு விதமான ஈகைதான். ஒரு முறை குஜராத்திலே நிலநடுக்கம் ஏற்பட்ட போது ஒரு பெண் வளைகாப்பை ரத்து செய்துவிட்டு அதற்காக வைத்திருந்த பணத்தை அந்த நிலநடுக்கத்திற்கு கொடுத்தார். இதைவிட மகத்தான ஈகை ஏதாவது இருக்க முடியுமா என்று பார்க்க வேண்டும். தருவதை நான் தருகிறேன் என்ற எண்ணத்தோடு தராமல் நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்கின்ற எண்ணத்தோடு தருவதுதான் மேம்பட்டதாக இருக்க முடியும். எளிய மக்களுக்கு செய்வதற்கு ஓர் உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு முறை குன்றக்குடி அடிகளார் தன்னுடைய சமஸ்தானத்தில் இருக்கிற சமையல்காரர்களிடம் புதுக்கோட்டை மன்னர் வருகிறார், சுவையாக சமையுங்கள் என்று சொல்லிவிட்டார். சமையல்காரர்கள் எல்லாம் மன்னர் வருகிறார், நம்முடைய சமையல் திறனை பாராட்ட வேண்டும் என்று விதவிதமாக பதார்த்தங்களை செய்து வைத்தார்கள். சாப்பாட்டு நேரம் நெருங்கியது. மன்னர் வரப்போகிறார் என்று எல்லோரும் காத்து கொண்டிருந்த போது ஏழை விவசாய தொழிலாளர்கள் வந்து இறங்கினார்கள். அவர்களை அழைத்து சென்று அந்த உணவை அடிகளார் பரிமாறச் செய்தார். அவர்களெல்லாம் சாப்பிட்டு போன பிறகு அந்த சமையல்காரர்கள் கேட்டார்கள், இவர்கள் வருகிறார்கள் என்று சொல்லாமல் ஏன் மன்னர் வருகிறார் என்று சொன்னீர்கள் என்று. இவர்கள் வருகிறார்கள் என்று சொல்லியிருந்தால் நீங்கள் சரியாக சமைத்திருக்க மாட்டீர்கள், அதனால்தான் நான் மன்னர் வருகிறார் என்று சொல்லி உங்களை சமைக்க செய்தேன் என்று. இது ஈகையின் ஒரு வெளிப்பாடு. சில பேர் தருவார்கள். உதாரணமாக உங்களுக்கு ஒரு பொருளை தந்துவிட்டு பார்க்கிற போதெல்லாம் அந்த பொருள் நன்றாக வேலை செய்கிறதா என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். வீடு தருவார்கள், அந்த வீடு சௌகரியமாக இருக்கிறதா, வசதியாக இருக்கிறதா, மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா என்று பார்க்கிற போதெல்லாம் கேட்டு கேட்டு நீங்கள் அதை பார்த்து கேட்காமலே இருந்திருக்கலாமே என்று எண்ணுகின்றபடி அவர்கள் செய்து விடுவார்கள். ஜென் கதை ஒன்று உண்டு. எவன் ஒருவன் தருகிறானோ அவன் நன்றி கடனுடன் இருக்க வேண்டும் என்பதுதான் அது. ஒரு ஜென் மடாலயத்தை கட்டுவதற்காக ஒரு துறவி மக்களிடமிருந்து நன்கொடையை பெற்றார். ஒரு செல்வந்தன் வந்தான், 50 துண்டு தங்கத்தை கொடுத்தான். அவரிடம் கொடுத்துவிட்டு அவரோ அதை பெற்றுக்கொண்டார். அவர் நன்றி சொல்வார் என்று எதிர்பார்த்தான். அவரிடம் இதிலே தங்கத்துண்டுகள் இருக்கின்றன என்றான். சரி என்றார். 50 தங்கத்துண்டுகள் இருக்கிறது என்று சொன்னான். அவர் சரி என்றார். 50 தங்கத்துண்டுகள் என்றான். சரி, என்ன நான் நன்றி சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயா? இந்த தங்கத்துண்டுகள் உனக்கு தான் அதிகம் தேவைப்படுகிறது போல் இருக்கிறது, எடுத்துக்கொள் என்றார். அப்போதுதான் அவன் உணர்ந்தான், யார் தருகிறார்களோ அவர்கள் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று. தருவதிலும் பல வகை இருக்கிறது. சிலர் தருவார்கள், ஆனால் எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். எளிய மக்கள் ஏதாவது கொடுத்தால் அது அவளாக இருந்தால் கூட பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கண்ணன் குசேலருடைய அந்த சம்பவம் நமக்கு நினைவுறுத்துகிறது. எளிய மக்கள் எதை கொடுத்தாலும் அதை அன்புடன் பெற்றுக்கொள்கிற போதுதான் அவர்களுக்கும் நாம் எப்போதும் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் என்கிற குற்ற உணர்வு ஏற்படாமல் இருக்கும். சிலர் தருவார்கள், கணக்கு வைத்து கொண்டு தருவார்கள், அவர்கள் கணக்காளர்கள். சிலர் தருவார்கள், இன்னும் பெரிதாக கிடைக்கும் என்று தருவார்கள். சிலர் தருவார்கள், ஆனால் எப்போது திரும்ப கிடைக்கும் என்று மொய் எழுதுவதைப் போல எண்ணிக்கொண்டே தருவார்கள். சிலரோ தருவார்கள், மறந்து விடுவார்கள், பெறுவார்கள், மறந்து விடுவார்கள். ஏனென்றால் இவையெல்லாம்
இருத்தல் நமக்கு அளித்தவற்றைத்தான் தந்து கொண்டிருக்கிறோம், பெற்று கொண்டிருக்கிறோம் என்கிற நினைப்பில் சிலர் பெறுவார்கள், எதையுமே யாருக்கும் தரமாட்டார்கள். அப்படி இருப்பவர்களால் எந்த பயனும் இல்லை. ஒருவன் பாலைவனத்தில் தன்னுடைய நாயோடு சென்று கொண்டிருந்தான். அழுது கொண்டே சென்று கொண்டிருந்தான். அவனுடைய கையிலே பெரிய நீர்க்குவளை ஒன்று இருந்தது. எதிரே வந்தவர் கேட்டார், எதற்காக அழுகிறாய்? தாகத்திற்காக என் நாய் தவிக்கிறது, அதை பார்த்து அது இறந்து விடுமே என்று நான் அழுகிறேன் என்றான். உன்னுடைய குவளையிலே தண்ணீர் இருக்கிறதே, கொஞ்சம் கொடுக்கலாமே. இல்லை, இது எனக்கு தேவையே, அதனால தான் வைத்து கொண்டிருக்கிறேன் என்று சிலருடைய கரிசனமும் அப்படி அந்த பாலைவனத்திலே அழுகிறவனைப் போலத்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்திச்சூடையில் ஈவது விளக்கேல் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஒருவர் கொடுக்கிற போது அதை தடுப்பது கூட ஒரு பாவம் என்று நாம் சொல்வார்கள். ஒருவர் கொடுக்கிற போது ஒருபோதும் நாம் தடுக்கக்கூடாது. அவர்கள் கொடுக்கட்டும் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அதுவும் நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே என்று மூதுரை குறிப்பிடுகிறது. அதனுடைய பொருள், நீங்கள் நல்லவர்களுக்கு ஒரு உதவியை செய்தால் அது எல்லா காலத்திலும் நிலைத்திருக்கும் கற்களிலே எழுதப்படுகிற எழுத்தை போல என்று நாம் சிறு வயதிலே படித்திருக்கிறோம். நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்குள் என வேண்டாம், நின்று தளரா வளர்த்தங்கு தாழ் உண்ட நீரை தலையாலே தான் தருதலில். செய்தவுடன் நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைத்துவிடும் என்று எதிர்பார்க்க வேண்டியதில்லை. ஏதாவது ஒரு வகையில் அது திரும்ப வரும். நீங்கள் மலர்களை கொடுத்தால் பூங்கொத்துகள் வரும். நீங்கள் சின்ன துளியை கொடுத்தால் ஒரு ஆறே வரும். நீங்கள் ஒரு பூவை கொடுத்தால் ஒரு நந்தவனமே வரும். ஏனென்றால் கொடுப்பது ஏதாவது ஒரு சமயத்தில் உங்களுக்கு நல்லவற்றை கொடுத்து கொண்டுதான் இருக்கும். வெற்றி வேட்கையிலே ஒரு சின்ன குறிப்பு உண்டு, யானைக்கு இல்லை தானமும் தவமும் என்பது. யானைக்கு நீளமான கை இருக்கிறது, ஆனால் அது யாருக்கும் தானம் செய்யாது. அதை போல சிலருக்கு நிறைய செல்வம் இருக்கும், ஆனால் அவர்கள் தானமும் செய்ய மாட்டார்கள், தர்மமும் செய்ய மாட்டார்கள். தர்மம் என்றால் என்ன, தானம் என்றால் என்ன? கேட்டால் கொடுப்பது தர்மம், கேட்காமலே கொடுப்பது தானம். அதனால்தான் இரத்த தானம், கண் தானம், அன்னதானம் என்று குறிப்பிடுகிறார். யாரும் கேட்காமல் நாமாகவே விரும்பி கொடுப்பது. அதே நேரத்தில் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உடனே செய்துவிட வேண்டும். காலை செய்வோம் அறமென கடைபிடித்து சாலச் செய்வோரே தலைப்படுவார். மாலை கிடந்தான் எழுவது அரிதால் அறம் காலை செய்யாதவாறு என்று அறநெறிச்சாரத்திலே ஒரு பாடல். காலை விழுந்தான் எழுதல் அரிதால் மற்றன் கொள், அறம் காலை செய்யாதவர். காலையிலேயே செய்து விடுங்கள். ஒருவேளை நாம் மாலையிலே படுத்தால் மறுநாள் எழுகிறோமோ இல்லையோ என்று அறநெறிச்சாரம் அந்த உணர்வு வந்த உடனே செய்துவிட வேண்டும் என்று நம்மை வலியுறுத்துகிறது. நான் எளிய மக்களுடைய வாழ்க்கையிலே நேர்மையை பார்த்திருக்கிறேன், அற உணர்வை பார்த்திருக்கிறேன், கொடுக்கிற உள்ளத்தை பார்த்திருக்கிறேன். ஒரு கதை, அப்துல்லா பாய் என்பது. அப்துல்லா பாய் என்பவர் பர்மாவிலிருந்து அகதியாக வந்தவர். அவர் ஒரு அழகான கடையை பர்மா ஸ்டோர் என்கிற பெயரில் நிறுவுகிறார். அந்த கடையினுடைய சிறப்பே மாநகரத்தில் கிடைக்காத பொருட்கள் கூட அங்கே கிடைக்கும். மலிவாக விற்பனை செய்வார், புன்னகையோடு விற்பனை செய்வார், தழுக்கு பேச்சோடு விற்பனை செய்வார். அந்த கடைக்கு ஒரு முறை வந்தால் யாரும் வேறு கடைக்கு செல்ல மாட்டார்கள். அந்த ஊருக்கு ஒருவர் வருகிறார். அவர் பளிங்கு என்கிற சோப்பை விற்கிற பிரதிநிதி. ஏற்கனவே அந்த ஊரில் நுரை என்கிற சோப்பு இருக்கிறது. நுரை சோப்பு கொடிகட்டி பறக்கிறது. இந்த பளிங்கு சோப்பை விற்க வருகிறவர், அவருடைய பெயர் ஜனார்தன். அவர் தள்ளு வண்டியிலே சோப்பை எல்லாம் ஏற்றி கொண்டு வருகிறார். ஒருவரும் மதிக்க மாட்டேன் என்கிறார்கள். ஆனால் நுரை சோப்புக்காரரோ பெரிய வேனிலே சோப்புகளை கொண்டு வருகிறார். நன்றாக உடையுடுத்தி கொண்டு வருகிறார். மூடு காலணிகளை அணிந்திருக்கிறார். பார்ப்பவர்கள் எல்லாம் அவரிடம் சோப்பு வாங்குகிறார்கள். இவர் சிறிது சிறிதாக சோப்பை விற்பனை செய்ய வேண்டும் என்று சில்லறை கடைகளிலிருந்து ஆரம்பிக்கின்றார். ஒரு நாள் ஒரு பெண் துடித்து கொண்டிருப்பதையும் எல்லோரும் கூடியிருப்பதையும் பார்க்கிறார். என்ன என்று பார்த்தால் அந்த சிறுமியை தேள் கடித்து விட்டது. உடனே அவர்
சைக்கிளிலே இருக்கிற அந்த டைனமோ ஒயரை எடுத்து அதை பிரித்து தேல் கடித்த இடத்தில் வைத்து சுத்த சொல்கிறார். சுற்றுகிற போது அந்த வலி சிறிது சிறிதாக குறைந்து அழுகிற பெண் சிரிக்க ஆரம்பிக்கிறார். உடனே அந்த மக்களுக்கு அவர் மீது ஒரு அபிமானம் ஏற்படுகிறது. சோப்பு வாங்க ஆரம்பிக்கிறார்கள். எப்படியாவது அப்துல்லா பாயை வாங்க வைக்க வேண்டும் என்று கடைக்கு செல்கிறார். ஆனால் அவரோ ஒருவரும் பளிங்கு சோப் கேட்பதில்லை என்று விரட்டி விடுகிறார். இந்த பாயை எப்படியாவது வாங்க வைக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வீட்டிலே இருக்கிற அக்கால் மகனிடம் பணத்தை கொடுத்து, நீ போய் அப்துல்லா பாயிடம் பளிங்கு சோப் வேண்டும் என்று கேளு. அந்த பையன் போய் பளிங்கு சோப் வேண்டும் என்று கேட்கிறான். நுரை சோப் இருக்கிறது தரட்டுமா? இல்லை, பளிங்குதான் வேண்டும் என்கிறான். இப்படி 2 நாள் 3 நாள் அவன் போக அந்த பாய் இவரை அழைத்து, ஜனார்தனனை அழைத்து, ஒரு 10 பளிங்கு சோப் கொடுங்கள் என்கிறார். அப்போது அருகிலே இருந்த ஒருவர், இதென்ன பளிங்கு சோப், நன்றாக இருக்கிறது போல இருக்கிறது, 4-5 பேர் வந்து கேட்கிறார்கள் என்று சொல்கிறார். அவரும் 10 சோப் வாங்கி கொண்டு போகிறார். வாங்கி வைத்த சோப்பை தன்னுடைய சொந்த மகளை அனுப்பி வாங்கி வர செய்கிறார் ஜனார்தன். அப்துல்லா பாய் நிறைய சோப்பு வாங்கி வியாபாரம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார். அவருடைய கடைக்கு போன ஜனார்தனனை அழைத்து அவருக்கு மோர் கொடுக்க செய்கிறார். மகன் அன்பரை அழைத்து மோர் கொடு அண்ணாவுக்கு என்கிறார். அண்ணா என்று அழைக்கிறார். இவரை விட வயதிலே பெரியவர். ஆனால் இதெல்லாம் ஒரு மரியாதை. அன்பர் என்ன செய்கிறார் என்றால், அவர் காலாண்டு தேர்விலே உதவிக்கு வந்திருக்கிறார். அவர் ஒரு பள்ளியிலே படிக்கிறார். அந்த பள்ளியில் தான் இவருடைய மனைவியும் வேலை செய்கிறார். பிறகு அவர் அன்பர் என்கின்ற அந்த மகனை இலவசமாக தனிப்பாடம் எடுப்பதற்கு ஏற்பாடு செய்கிறார். இவருடைய மனைவி தனிப்பாடம் எடுக்கிறார். இருவரும் நெருங்கி போய் விடுகிறார்கள். திடீரென்று ஒரு நாள் அப்துல்லா பாய் இறந்து விடுகிறார். ஜனார்தனன் அழுகிறார். அதை போல அவர் அழுததே இல்லை. திரும்பி வருகிறார். 4-5 நாட்கள் கழித்து அங்கே இருந்த பாய்கள் எல்லாம் அழைக்கிறார்கள். இவர் செல்கிறார். என்ன என்று கேட்கிறார். அப்துல்லா பாய் உங்களிடமிருந்து 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். நீங்கள் தயவு செய்து அதை வாங்கிக் கொள்ளுங்கள், வட்டி எதுவும் கேட்காதீர்கள். இவர் சொன்னார், அப்துல்லா பாய் என்னிடம் வாங்கியது உண்மைதான், ஆனால் திருப்பி தந்து விட்டார். முதலாம் மகன் முகமது ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் என்று சொன்னான். அவன் சற்று ஊதாரியாக இருக்கிறான். அவன் என்னிடம் பணம் வாங்கினால் ஒழுங்காக அந்த வியாபாரத்தை செய்வான் என்றுதான் என்னிடம் கண் சிமிட்டி பணத்தை வாங்கி கொண்டு போய் பிறகு மாலையிலேயே கொண்டு வந்து கொடுத்து விட்டார். பாய் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார். பாய் சரியாக எல்லா கணக்கையும் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் வாங்கி கொண்டு செல்லுங்கள், இல்லாவிட்டால் மறுமையிலே பாய் பதில் சொல்ல வேண்டும் என்றார். அவர் சொன்னார், அப்படி நான் வாங்கினால் நான் மறுமையிலே பதில் சொல்ல வேண்டும், அவர் கொடுத்து விட்டார் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டார். பிறகு அவர் யோசிக்கிறார், அப்துல்லா பாய் எவ்வளவு நல்லவர். ஒரு முறை தன்னுடைய உதவியாளர் 10,000 ரூபாயை எடுத்து கொண்டு போனபோது மேலதிகாரிகள் திடீர் தணிக்கைக்கு வந்தபோது இந்த செய்தியை கேள்விப்பட்டு கண்ணடித்து கொண்டே வந்து அந்த 10,000 ரூபாயை கொடுத்து, நேற்று சரக்கு கொடுத்தீர்கள், பணம் வாங்க மறந்து விட்டீர்கள் என்று கொடுத்து நாம் பணியிலிருந்து வெளியே செல்வதை தடுத்தவர் தானே அப்துல்லா பாய். நொடித்து போன அப்துல்லா பாய் 1 லட்சம் ரூபாய் என்ன, அவருக்கு 1 கோடி கூட கொடுக்கலாம். எனவே அந்த 1 லட்சம் ரூபாயை நான் வேண்டாம் என்று சொன்னதுதான் மரியாதை. இதற்கெல்லாம் மறுமையிலே அவர் பதில் சொல்ல வேண்டியதில்லை. எத்தனையோ பேருக்கு நன்மை செய்தவர் அப்துல்லா பாய் என்று அந்த கதை முடிகிறது. இதுதான் அப்துல்லா பாய். எளிய மக்களுடைய நேர்மையை பற்றி இன்னொரு கதையை சொல்ல விரும்புகிறேன். ரயில்வே துறையிலே கிளாஸியாக சில பேர் வேலை செய்வார்கள். அவர்கள் தன்னுடைய அந்த பணிப்பதிவேட்டில் யார் நாமினேஷன் என்று போட மாட்டார்கள். அப்படி போட்டால் செத்து விடுவோம் என்கிற ஒரு நம்பிக்கை. நம்முடைய மக்கள் கூட உயில் எழுத மாட்டார்கள். உயில் எழுதினால் செத்து போவோம் என்கிற நம்பிக்கை. வளைகாப்பு நடத்தினால் உடனே பிரசவமாகும் என்கிற நம்பிக்கை. இப்படி உயில் எழுதுபவர்கள் மிகவும் குறைவு. சில பேர் உயில் எழுதிவிட்டு கடைசி வரியில் இந்த உயில் நான் செத்தால் செல்லாது என்று எழுதுபவர்களும் உண்டு. எனவே நாமினேஷன் எதுவும் போட மாட்டார்கள். அந்த அலுவலகத்திலே கணேசன் என்கிற ஒரு சட்டப்பிரிவு அலுவலர், கராரான பேர் வழி, கசங்கியோட சட்டையோடு வருவார். வீட்டிலிருந்தே காப்பி எடுத்து கொண்டு வருவார். யாருடனும் பேச மாட்டார். வெளியில் உணவகத்திற்கு மற்றவர்களோடு செல்ல மாட்டார். தான் மிகவும் நேர்மையானவர் என்பதைப் போல காட்டிக்கொண்டே இருப்பார். விதி என்றால் விதிதான் அவருக்கு, யாராக இருந்தாலும் சரி. ஆனால் அந்த அலுவலகத்தில் மேலதிகாரியாக சுப்பிரமணியன் என்ற ஒருவர் இருக்கிறார். அவர் விதிகள் எல்லாம் மக்களுக்கு நன்மை செய்வதற்காகத்தான் என்று நினைப்பவர். அப்படிப்பட்டவர் வருகிறவர்கள் சில நேரங்களில் எளியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு கையிலே பணம் கொடுத்து அனுப்புவார்.
நன்றாக உடை உடுத்தி கொண்டு வருவார், மற்றவர்களையும் அழைத்து கொண்டு உணவகத்திற்கு செல்வார். அவரை பொறுத்தவரை விதிகள் என்பது மக்களுக்கு நன்மை செய்வதற்காகத்தான். அவர் அந்த அலுவலகத்தில் வந்து பணியேற்றுக் கொண்டதும் பணிப்பதிவேடுகளை பார்க்கிற போது ஒன்றை புரிந்து கொள்கிறார். இந்த கிளாஸியாக இருக்கிறவர்கள் யாரையும் நாமினேஷன் போடுவதில்லை. ஏன் என்று தொடர்புடைய அலுவலரை அழைத்து கேட்டபோது அவர் சொல்லுகிறார், நாமினேஷன் போட்டால் இறந்து விடுவோம் என்கிற எண்ணத்தினால் அவர்கள் போடுவதில்லை என்று. அப்போது ஒரு கோப்பு வருகிறது. குப்பன் என்பவர் இறந்து விடுகிறார். அவருடைய மனைவியினுடைய பெயர் தங்கம். ஆனால் தங்கத்தின் பெயரே அதில் குறிப்பிடவில்லை. அப்போது இவர் சொல்லுகிறார், நான் மருத்துவமனையில் இருக்கிற போது குப்பன் வந்து உதவி செய்தார். அப்போது அவர் ஒரு பெண்ணை அழைத்து வந்தார் உதவிக்கு. அந்த பெண்ணுடைய பெயர் தங்கம் இல்லையா, அது யார்? சண்பகம் என்று கூப்பிட்டாரேன். மாலையிலே அனைத்து விவரங்களையும் நான் சேகரித்து வருகிறேன் என்று போனார். பிறகு வந்து அந்த அலுவலர் சொன்னார், குப்பனுக்கு தங்கம் என்கிற பெண்மணி தான் முதலில் திருமணம் செய்ய வைக்கப்பட்டவர். ஆனால் ஓராண்டிலேயே தங்கம் அவரை விட்டு விலகிவிட்டார். இவர் செண்பகம் என்ற பெண்ணை சேர்த்து கொண்டார். அந்த செண்பகத்துக்குத்தான் இவர் குழந்தைகளை பெற்றுக்கொண்டார் என்று. இப்போது முறைப்படி பார்த்தால் யார் திருமணமானார்களோ அவர்களுக்குத்தான் அந்த பணப்பலன்கள் போய் சேர வேண்டும். கணேசனிடம் சென்று இது முறையல்ல, நீங்கள் அந்த செண்பகத்துக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று சுப்பிரமணியன் சொல்கிறார். ஆனால் கணேசன் சொல்கிறார், சட்டத்தில் இப்படி தான், நாம் ஒன்றும் செய்ய முடியாது, பாவ புண்ணியம் எல்லாம் பார்க்க முடியாது என்று. இவர் ஒரு யோசனை செய்கிறார், நாம் தங்கத்தையும் வரவழைப்போம், செண்பகத்தையும் வரவைப்போம். தங்கத்திடம் மன்றாடி கேட்டு ஒரு பாதியை செண்பகத்துக்கு கொடுத்து விட செய்யலாம், அதுதானே நேர்மை என்று நினைக்கிறார். எனவே அவர் தங்கத்தையும் வரவழைக்கிறார், செண்பகத்தையும் வரவழைக்கிறார். பிறகு தங்கத்தை பார்த்து, ஏனம்மா நீங்கள் தான் குப்பனை திருமணம் செய்து கொண்டீர்களா? ஆமாம், நான் தான் திருமணம் செய்து கொண்டேன். ஆனால் நான் ஓராண்டு கூட அவரிடம் வாழவில்லை. ஏன்? 10 நாட்கள் கூட அவருடன் இருந்திருக்க மாட்டேன், எனக்கு ஏதோ பிடிக்கவில்லை, அத்து கொண்டு போய்விட்டேன் என்கிறார். பிறகு மாரி என்பவரை நான் திருமணம் செய்து கொண்டேன், எனக்கு 3 பெண் குழந்தைகள். இவர் யார் தெரிகிறதா? தெரியாது. இவர்தான் செண்பகம். குப்பனை திருமணம் குப்பனோடு வாழ்ந்து வருவர். இவருக்கு 3 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை. அப்படியா? சரி, என்ன சமாச்சாரம்? குப்பன் இறந்து விட்டார் என்ற உடனே ஓம் என்று அழ ஆரம்பித்து விடுகிறார் தங்கம். சுப்பிரமணியனுக்கு சந்தேகம், வாழவே இல்லை, இவர் அழுவது போல நாடகம் ஆடுவது பணப்பலன்களுக்குத்தானா என்று. ஏனம்மா நீ வாழவே இல்லை, பிறகு ஏன் அழுகிறாய்? வாழ்ந்தால் தானங்க, பழகிய மனிதன் ஒருவர் இறந்தால் அழுகை வராதா? யார் இறந்தாலும் அது வருத்தத்திற்குரியது தானே, அதனால் தான் அழுகிறேன். ஓராண்டு என்றாலும் அவரை பார்த்தேன், பழகினேன், அவர் இறந்தது எனக்கு துக்கம் ஏற்படாதா, அதனால் அழுதேன் என்கிறார். சரிம்மா, ஒன்று சொல்கிறேன் கேளுங்கள், இதிலெல்லாம் கையெழுத்து போடுங்கள். கையெழுத்து போட்டு விட்டார். பணத்தை எடுத்து அவரிடம் கொடுக்கிற போது, நீங்கள் 50% எடுத்துக்கொள்ளுங்கள், அவரோடு வாழ்ந்தது இந்த செண்பகம்தான், அந்த செண்பகத்துக்கு 50% கொடுத்து விடுங்கள். அந்த பெண் பதறி போனார். ஐயா, இதில் 1 ரூபாயை தொட்டால் கூட என் குடும்பம் நாசமாய் போய்விடும், நான் அவரோடு வாழவே இல்லை, இது முழுவதும் இந்த பெண்ணுக்குத்தான் சேரும் என்று மொத்த பணத்தையும் கொடுத்து விட்டு அங்கிருந்து கிளம்பினார். நீங்கள் திரும்பி செல்வதற்கு நான் கொஞ்சம் பணம் கொடுக்கிறேனே பேருந்துக்கு, நான் பணத்தோடு தான் வந்திருக்கிறேன், மிகவும் நன்றி என்று அந்த பெண்மணி சென்று விட்டார். இது வல்லவா ஈகை? இதே போல ஒரு கிராமத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. கருப்புசாமி என்கிறவரும் பொன்னுமுத்து என்பவரும் ஊர்ச்சாவடியிலே சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே அருகிலே இருந்த கல்லூரியில் ஒரு பேராசிரியர் இருக்கிறார், அவர் பெயர் முகமது ஷா. அவர் அந்த வழியாக வருகிறார், இவர்களை பார்த்து விட்டு வருகிறார். ஏனென்றால் அந்த கிராமத்திலே தேசிய சேவையில் இவர்தான் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களை ஈடுபடுத்தி அந்த ஊரையே சுத்தமாக்குபவர். அவர் இறங்கி என்ன என்று கேட்கிறார். அந்த ஊருக்கும் அவருக்கும் நல்ல நெருக்கம், இருவரும் வணக்கம் வைக்கிறார்கள். கருப்புசாமி உயரமாக இருப்பார், 6 அடி, கருத்த மேனி, நிலக்கரியை நீவி விட்டது போல இருக்கும், ஆஜானுபாகுவான உருவம், பார்க்கிறவர்களெல்லாம் எழுந்து வணக்கம் செய்வார்கள். பொன்னுமுத்து சற்று குள்ளம், ஏதோ சில வருத்தத்தின் காரணமாக தாடியை கூட மடிக்காமல் இருக்கிறார். என்ன பிரச்சனை என்று கேட்டதும், பொன்னுமுத்துவனுடைய மகன் ஒரு தொழிலை ஆரம்பிப்பதற்காக பணத்தை போட்டு பலரிடம் கடன் வாங்கி அந்த தொழிலை ஆரம்பித்து அது ஒடிந்து போய்விடுகிறது. 3 லட்சம் ரூபாய் கடன்காரர்கள் கழுத்தை நெரிக்கிறார்கள். அப்போது பொன்னுமுத்து
கருப்புசாமி சொந்தக்காரர் தானே என்று அவரிடம் 3 லட்சம் கேட்கிறார். சீக்கிரம் கொடுத்து விடுகிறேன் என்று வாங்கி கொண்டு வருகிறார். ஓராண்டு 6 மாதம் ஆகிறது. இப்போது கருப்புசாமியினுடைய பெண் கோமதிக்கு திருமணம் நிச்சயமாயிருக்கிறது. திருமணத்திற்கு பணம் வேண்டும். அதனால் தான் பிரச்சனை. முகமது ஷா சொல்கிறார், கவலைப்படாதீர்கள், இன்னும் 3 மாதங்களில் கொடுத்து விடுவார். உடனே கருப்புசாமி சொல்கிறார், ஐயா நீங்கள் வாக்கு கொடுக்காதீர்கள், இவர் கொடுக்க மாட்டார், ஓராண்டாகியும் கொடுக்கவில்லை என்றவுடன் பொன்னுமுத்து சொல்கிறார், நான் என்னுடைய மேட்டாங்காட்டையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்கிறேன், நீங்கள் வாங்க மாட்டேன் என்கிறீர்கள், அதை வாங்கி கொண்டு இந்த கடனை நீங்கள் ரத்து செய்து விடுங்கள். அப்போது கருப்புசாமி சொல்கிறார், இப்போது இருக்கிற நிலைமையில் நிலத்தில் விவசாயம் செய்வதற்கே யாரும் வரமாட்டேன் என்கிறார்கள். இதில் நான் அந்த மேட்டாங்காட்டை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறேன், எனக்கு பணம் தான் வேண்டும் என்று. முகமது ஷா 3 மாதத்தில் அவர் கொடுத்து விடுவார், கொடுத்து விடாவிட்டால் நான் கொடுத்து விடுகிறேன் என்று போய்விடுகிறார். அந்த மக்கள் எல்லாம் சொல்கிற, வாத்தியாரையா நீங்கள் வாக்கு கொடுக்காதீர்கள் என்று. ஆனால் இவர் நம்பிக்கையோடு வந்துவிடார். இவருடைய பழக்கமே எங்கேயாவது போவதை எடுத்து உள்ளே விட்டுக் கொள்வார். அதனால் குத்துதே குடையதே என்று யாரிடமும் புலம்பவே முடியாது. என்றால் இவரே சிக்கலில் சிக்கிக் கொள்பவர். அப்படி அவர் வீட்டுக்கு போகிறார். 2 மாதங்கள் ஆகின்றன. கருப்புசாமியினுடைய வீட்டுக்கு போகிறார். பணம் வந்து விட்டதா? இன்னும் வரவில்லை என்கிறார். இன்னும் 1 மாதம் தான். அவர் தன்னுடைய பொது வைப்பு நிதியில் 3 லட்சம் ரூபாய் பணத்தை எழுதி விண்ணப்பம் செய்து பெற்றுவிடுகிறார். பிறகு 3வது மாதம் கடைசி நாள் நேரடியாக கருப்புசாமி வீட்டுக்கு போய் அந்த பணத்தை அவர் கையில் வைத்து, உங்களுடைய 3 லட்சம் ரூபாய் வந்துவிட்டது, வைத்து கொள்ளுங்கள் என்று அவர் பதிலுக்காக காத்திருக்காமல் போய்விட்டார். 1 வாரம் கழித்து ஊர் கிராமத்தினரை சேர்ந்தவர்கள் எல்லாம் பொன்னுமுத்துவோடு இவருடைய கல்லூரிக்கு வருகிறார்கள். என்ன என்று கேட்டால், இந்த நிலத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அவருக்கு புன்சை நிலம் ஒன்று. அவர் சொல்கிறார், அவருடைய வயிற்றில் அடித்து நான் வாழ விரும்பவில்லை, எனக்கு 3 லட்சம் ரூபாய் சர்வசாதாரணமானதான், கவலைப்படாதீர்கள் என்று. ஊர் மக்கள் எல்லாம் சொல்கிறார், இல்லை, மேட்டாங்காட்டை விற்கவில்லை, அவர் புன்சை நிலத்தை தான் விற்கிறார், அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் அது மிகவும் கடினம் என்று சொல்கிறார். கடைசியில் அவர் ஒத்துக்கொள்கிறார். பிறகு அவர்களோடு சென்று நிலத்தை இவருடைய பெயருக்கு பதிவு செய்கிறார்கள். இவர் எல்லோருக்கும் விருந்து கொடுத்து விட்டு வந்து விடுகிறார். அந்த நிலம் பிரதான சாலைக்கு பக்கத்தில் இருக்கிறது. அதில் ஒரு வேலி போடுகிறார். மீரான் என்கிற ஒரு சொந்தக்காரரை வைத்து அந்த இடத்திலே சில மரங்களை நடுகிறார். அவருக்கு எப்போதுமே இந்த மண் சார்ந்த விவசாயத்தில் நம்பிக்கை உண்டு. அதனால் எருவை போட்டு விவசாயம் செய்ய வேண்டும், மாடுகளை வளர்க்க வேண்டும் என்றெல்லாம் ஆசை. 2 மாடுகளை வாங்கி கட்டி மீரானை பார்த்து கொள்ள செல்கிறார். 6 மாதம் கழித்து மீரான் வருகிறார். ஐயா, நேற்று 2 பேர் வந்தார்கள், அருகில் இருக்கிற நிலங்களை எல்லாம் வாங்கிவிட்டார்களாம், நம்முடைய நிலமும் வேண்டுமாம், அங்கே அவர்கள் ஒரு தொழிற்சாலை தொடங்க போகிறார்கள், நம்முடைய நிலம் இடைஞ்சலாக இருக்கிறதாம். சரி, என்ன சொன்னார்கள்? அவர்கள் இவரையும் வந்து பார்க்கிறார்கள். 1 கோடி ரூபாய் தருகிறோம், உங்கள் நிலத்தை கொடுத்து விடுங்கள். யோசித்து பார்த்தார், 3 லட்சம் ரூபாய்க்கு நாம் வாங்கினோம், அதை 1 கோடி ரூபாய்க்கு நாம் விற்பதா? நேராக பொன்னுமுத்து வீட்டுக்கு போனார். பொன்னுமுத்து, வாங்க வாத்தியாரையா என்னை வரவழைத்து அவருக்கு மோர் கொடுத்தார். மோரெல்லாம் வேண்டாம், நிலவரம் இதுதான், உங்களுடைய நிலத்தை வாங்குவதற்கு சில பேர் வந்திருக்கிறார்கள், 1 கோடி தருகிறார்கள், அந்த 1 கோடியை நீங்கள் பெற்றுக்கொண்டு 3 லட்சம் ரூபாயை எனக்கு கொடுத்து விடுங்கள், சரியாகிவிடும் என்றார். பொன்னுமுத்துவுக்கு கோபம் வந்து விட்டது. என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? எங்களுக்கு மான ரோசம் இல்லையா? விற்றது தான், அதற்கு பிறகு அது எவ்வளவு போனாலும் அது உங்களுடைய பிரச்சனை, அது உங்களுடைய நிலம், விற்பீர்களோ வைத்துக் கொள்வீர்களோ அது உங்கள் பிரச்சனை, எங்களுக்கும் மானம் இருக்கிறது, இனிமேல் நிலத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் இங்கே வராதீர்கள் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். இதுதான் எளிய மக்களிடம் காணுகின்ற ஈகை, எளிய மக்களிடம் காணுகிற நேர்மை. யாருமே கேட்காமல் எல்லோரும் கொடுப்பது ஒன்று இருக்கிறது. அது எது தெரியுமா? அறிவுரை தான். யாரும் கேட்காமல் அறிவுரைகளை அள்ளி வழங்குவதுதான் நம்முடைய இயல்பு. எனவே இனிமேல் அன்பை கொடுப்போம், கருணையை கொடுப்போம், அரவணைப்பை கொடுப்போம், ஆறுதலை கொடுப்போம், அடுத்தவர்களை மனித நேயத்துடன் நடத்துவோம். ஈத்துவுக்கும் இன்பம்தான் நிலையான இன்பம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.